ஹாய் ஹலோ காய்ஸ், மீன் பிடிக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறுவாக்குடி சின்னான்பேட்டை ஏரியில் ஜிலேபி பிடிக்க வந்தோம். நல்லா ஒரு 7-8 கிலோக்கு பிடிச்சிட்டோம். பிடிச்ச முன்னாடியே சொல்கிறேன்னா, மொத்தம் 3 மணி நேரம் வீடியோ நான் ஒரு ஒன்றரை வீடியோ லைவாக போட்டு இருக்கேன். அதை போய் பாருங்கள். இது ஒரு 1.5 மணி நேரம் வீடியோவை கட் பண்ணி 16 செகண்டாக போட்டு இருக்கேன். அதனால் மொத்தம் 3 மணி நேரமாக மீன் பிடிச்சோம். 1.5 மணி நேரம் லைவாக போட்டிருக்கோம். பார்ட் 1 இது 1.5 மணி நேரத்துக்கு கட் பண்ணி பார்ட் 2 இல்லை போடுறோம். ரொம்ப பெரிய சைஸ் எல்லாம் இல்லை, ஒரு கால் ஒரு 250 கிராம் வரும். அந்த சைஸுக்கு தான் பிடிச்சோம். எல்லாமே ஜிலேபிக்கு தான். நானும் என் நண்பர்களும் சேர்ந்து. என் பேர் ரகுபதி, நண்பர் பேர் புல்சூர். இந்த பேரில் காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துட்டோம். 1 மணி வரைக்கும் பிடிச்சோம். நான் லோ பட்ஜெட்டான ராடு தான், ஸ்விம்மிங் ராடு போட்டு மீன் பிடிச்சேன். நண்பர் டோர் ஃபிஷிங் போட்டு மீன் பிடிச்சாரு. இப்போதைக்கு நாங்கள் தினம்பேட்டையில் ஜிலேபி மீனும் ஜிலேபி மாதிரியே இருக்கிற ஓரா மீன், நாங்கள் ஓரான்னு சொல்லுவோம், இந்த மீனும் பிடிச்சிருக்கோம். அந்த தான் பிடிச்சோம். பாருங்க, நாங்கள் மீன் பிடிக்க வந்ததில்ல. நான் மீன் பிடிக்கிறது என் நண்பர் தான் நல்லா பிடிப்பார். நான் மீன் பிடிக்கிற எல்லா உதவியும் என் நண்பர் தான் செய்வார். நான் சும்மா தூண்டியை போட்டு மட்டும்தான் இருப்பேன். மீதி எல்லாமே வேலையும் என் நண்பர் தான் செய்வார். மண்பு நாற்பூச்சி போகிறதுலாம் இருக்கும், மீன் கயிற்று தான் இருக்கும். தூண்டி எல்லாம் தண்ணியில் சிக்கினாலும் இறங்கி போய் எடுக்கிறது, மீன் சிக்கினாலும் இறங்கி எடுக்கிறது, எல்லா வேலையும் என் நண்பர் தான் செய்வார். அவர் தான் மீன் பிடிக்கிற பக்கான ஆள். அவர் கூட உதவிக்காக மீன் பிடிக்க வருவேன். எல்லா வேலையும் அவரையும் செய்வார். உள்ள போனால் எந்த வேலையும் செய்ய விட மாட்டார். ஆனால் மண்புல் போட்டு வந்து பூச்சி எடுக்கிறது, மீன் எடுக்கிறது, எல்லா வேலையும் அவர் தான் செய்வார். நல்ல நண்பர் தான். இந்த நண்பர் உங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் எல்லா நாளும் மீன் பிடிக்க ஆசைப்படுவீங்க. எனக்கு கிடைச்சிருக்காரு, அதனால சொல்கிறேன். ஏன்னா நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்கிறதில்லை, ஃபுல்லாக எல்லா ரிஸ்க்கும் அவர் தான் எடுக்கிறாரு. நின்று எங்களுக்கு இதுக்கே வலிக்குது, உட்காந்துட்டேன். அந்த அளவுக்கு வெயில் வேற சரியா காயுது. மீன் வர கொஞ்சம் ஸ்லோவாக தான் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக மீன் எடுக்க ஆரம்பிச்சதுனால கொஞ்சம் மீன் கிடைச்சாலே சந்தோஷம் தானே, அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு இடையில மீன் கிடைக்கிறதுனால. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்கள் வீடியோ ஒரு லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்களோட ஆதரவு எங்களுக்கு முக்கியம். நாங்கள் எடுக்கிற வீடியோ இன்னும் எவ்வளோ ரிஸ்காக இருக்கும் உங்களுக்கே தெரியும். எல்லாம் இந்த வெயிலில் இவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்லிட்டு மீன் பிடிக்க ஒரு ஜாலி சேர்த்தான். மீன் பிடிக்க ஒரு ஜாலியாக இருந்தாலும் இல்லை சில செலவுக்கு இந்த மீன் எடுத்து வைத்தா செலவுக்கு காசு வருது. எங்கள் ஊர்லேயே விற்கிறதுனால இன்னும் ஒரு 50-100 தான் கொடுப்போம். அதனால் எங்கள் செலவுக்கும் கொஞ்சம் காசு வந்த மாதிரி இருக்குது. மீன் பிடிக்கவும் டைம் பாஸ் ஆகும், போய்
அதனால ஜாலியாக டைம் போகுது. அதனால மீன் பிடிக்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டாக நாங்கள் செய்கிறோம். எவ்வளோ முள் இருந்தாலும் முள் இருந்தாலும் நாங்கள் போய் மீன் பிடிச்சிப்போம். கிடைக்கிற மீனெல்லாம் நண்பரே கைட்டு போகாது. நான் மீனை கூட சொல்லல, நல்லா பாருங்க. நான் மீனை கைக்கே வைக்கல. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு வெட்டி கூட விட மாட்டாரு. எல்லாம் அவரே பார்த்துருப்பாரு. அந்த அளவுக்கு பத்தான ஆளு. அதனால சொல்றேன். நீங்களாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணலையே, அவரே மீன் கைக்கிறாரு, அவரே மண்புழு போடுறாரு, எல்லா வேலையும் அவரே செய்யறாரு. சும்மா ராடை மட்டும் பிடிச்சிங்கிறது நினைக்காருங்க. ஆனால் எல்லா வேலையும் அவரே செய்வாரு. நான் உதவிக்கு தான் அவன் தான் மீன் பிடிக்கிற ஆளு. அதான் சொல்றேன். அதுக்காக சொல்றேன். நான் சும்மா ஜாலியாக டைம் பாஸ் வரணும் அவர் கூட மீன் பிடிக்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பிடிப்போம். இருந்தாலும் அவர் தான் மெயின். ஒரு ஏரிக்கு போகிற சின்ன காவா மாதிரி வரும். பெரிய ஏரி தான். சரியான ஜிலேபி இருக்கு. ஒரு கிலோமீட்டர்ல உள்ளே இருக்கு. தண்ணி உள்ள நாங்கள் உள்ளே போனால் எங்களுக்கு கிடைக்கல. கடலில் மாதிரி தண்ணி அடிக்கிறதுனால எங்களால் குடிக்க முடியல. அதனால நாங்கள் ஓரமாக வந்து போட்டு பிடிக்கிறோம். எனக்கு காற்று அடிக்க போகிறதுல பில்லுங்க அடியில் மீன் நிறைய இருக்கும். இல்லை கொஞ்சம் சைஸாக இருக்கும். அதே போதும்னு நினச்சி அந்த மீனே பிடிக்கலாம் அப்படின்னு பிடிக்க வந்துட்டோம். அதனால தண்ணி குட்டை மாதிரி இருக்கும், குளம் மாதிரி இருக்கும். இல்லை ஃபுல்லாக ஏரி தான், பெரிய ஏரி. இந்த ஒரு சரி வியூ மட்டும்தான் இதில் தெரியுது. அந்த ஒரு சின்ன பள்ளம் காவா மாதிரி இருக்கிறதுனால உள்ளதான் நிறைய இருக்குது. ஆனால் சரியான மீன் இருக்கு. மலைக்கழிச்சி ஒன்று பிடிச்சிட்டாரு, நாட்டு கழிச்சி. நல்ல ஒரு மீன் கழிச்சு தான். இதே பெரிய சைஸ் தான் நாங்கள் சொல்லுவோம். எங்கள் ஊரில் கிடைக்கிற நாட்டு கழிச்சி மீன். அதனால இதே பெருசான்னு நினைக்காதீங்க. நாங்கள் வீடியோ எடுத்து பேசும்போது எதுவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சு தான் நாங்களே வீடியோ எடுக்கிறோம். அதனால வாய்ஸ் நாங்கள் பின்னாடி தான் பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்குது. வீடியோ எடுக்கிற வாய்ஸ் வராது. ஆனால் நாங்கள் எப்படி மீன் பிடிக்கிற மண்புழு போட்டு எந்த அளவுக்கு நேச்சுரலாக பிடிக்கிறோம். இது நீங்கள் கட் பண்ணி தான் போடணும். இருந்தாலும் நாங்கள் மீன் பிடிக்கிறது எல்லாம் நேச்சுரல் தான். வீடியோ பெரிய இதுக்கெல்லாம் கட் பண்ணி போகிறோம். எங்கள் சேனலை மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் வச்சுருங்க. நாங்கள் போகிற வீடியோ அடிக்கடிக்க வரும். பிரம்மாண்டமாக வீடியோ போடுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க யூடியூப்ல. ஆனால் நாங்கள் அப்படி போடல. சின்னதாக சிம்பிளான மீன் பிடிச்சி போகிறேன். மீன் பிடிக்கிறதுல எவ்வளோ ரிஸ்க்கு இருக்கிறோம், எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, எவ்வளோ புதுகள் இருக்குது, என்னென்ன அன்சேஃப்டி இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வாகவும் எல்லாம் போடுறோம். மீன் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஈஸி, என்ன ஆகாது, எதுவுமே இல்லாமல் போயிடலாம் இல்லை. மீன் பிடிக்கிறதுல நிறைய ரிஸ்க்கு. தண்ணியில் அந்த தண்ணியே ஃபஸ்ட்டு ஒத்துக்காது. அந்த தண்ணியிலே பதினொன்று ஒன்று இருக்கும். கை கால் உடம்பு ஃபுல்லாகவே தண்ணியில் இருக்கிற எப்படி ரூபாக கிளம்பிடும். அது இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பூச்சிக்கடி, ஆமை முட்டுக்கும் நிறையா இருக்கும். அதனால் நாங்களே தனியாக போக மாட்டோம். அதிகமாக மீன் பிடிக்க பிறந்தவங்களோட போவோம், கும்பலாக தான் போவோம். ஏன்னா ஃபுல்லாக ஏறினாலே உள்ள பண்டிகை காட்டு பண்டிகை வேற நிறைய தெரியும். அதனால் அதுக்கும் கொஞ்சம் பயந்துருக்கு. பார்த்து சேஃப்டியாக தான் போகும். நண்பர்களோடு தான் போகும். தண்ணியெல்லாம் அவர் சைடில் போய் பிடிக்க மாட்டோம் ஏரிகளில். ஏன்னா எப்பவுமே சேஃப்டி இல்லாத இடம். என்ன இருக்குன்னு சைஸான மீன் ஒன்று பிடிச்சேன். நல்ல சைஸு தான். அதனால் சேஃப்டியோட மீன் பிடிங்க. சந்தோஷமாக ஜாலியாக என்டர்டைன்மெண்ட்டாக பிடிக்கிறதுக்காக பிடிக்க கற்றுக்குங்க.
இப்போ கூட நாங்கள் ஏரிக்குள்ளேயே நடந்து தான் வரும் தனியாங்க. இப்பயும் இந்த வருஷத்துல ஒரு 5-6 மாதம் கழிச்சு பைபிள் போட்டு சிங்கிள் ஊப்பில் நான் பைக் கஷ்டம் வர வச்சுட்டு சிங்கிள் வீலில் போட்டு ஜிலேபி பிடிக்க வந்து வேலைக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். இனிமேல் நாங்கள் விரால் மீன் பிடிக்கிறதுல ஜிலேபி மீன் பிடிக்கிறது அதிகரிக்க பண்ணுவோம். விரால் மீன் கிடைக்கிறது இல்லை. இப்போ ஏரி ஃபுல்லாக சரியான ஜிலேபி இருக்குது. அதனால் ஃபுல்லாக ஜிலேபி பிடிக்கலான்னு இறங்கிட்டோம். இந்த ஏரியா கண்டைங்களும் இருக்குது. கண்டையும் பிடிக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கிறோம். எப்படி பிடிக்கிறதுன்னு தெரில. என்ன ரேரு தான் மாவு போட்டு தான் பிடிக்கணும். அதனால மீனுக்கு வந்துட்டு சும்மா கையாட்டி போட்டு நம்மளுக்கு வெறுப்படிக்கும். வீட்டுக்குன்னா பிடிச்சின்னு போகணும். அந்த அளவுனா மீன் கிடைக்கணும், மீனுக்கு வந்துட்டான் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு தான் வருவோம். அதனாலே பெரிய பெரிய மீனெல்லாம் பிடிக்க ஆசைப்படாமல் சின்ன மீனே இப்போ கச்சாலி போதும்னு பிடிக்கிறோம். பார்க்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்கள் வீடியோ அடிக்கடிக்கு நாங்கள் பிடிக்கிறப்போ போடுவோம். எங்கெங்கே பிடிக்கிறோம், என்னென்ன லொக்கேஷன் அப்படின்னு கண்டிப்பாக மறைக்கலாம் மாட்டோம். ஏன்னா இருக்கிற மீன் யாருனாலும் கூட பிடிச்சிக்கலாம். அதனால கம்பல்சரி இந்த ஏரியில் மீன் இருக்கு, அதை பிடிங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். பக்கத்தில் இருக்கிறவங்க பிடிச்சிக்கலாம், லாங்காக இருக்கிறவங்க பிடிச்சிக்கலாம். எனக்கு சிவகங்கை சின்னம்பேட்டையில் இந்த சுற்று வட்டாரத்தில் எங்கள் ஊருங்க தவிர வெளியில் ஒரு 5-6-10 கிலோமீட்டர் தொலைவில் அவங்க பிடிக்கிறாங்க. ஆனால் போன வருஷம் ஏழை எடுத்தாங்க, இந்த வருஷம் ஏழை எடுக்கல. அதனால் இந்த வருஷம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஏரி, யாருனாலும் அவங்க பிடிச்சிக்கலாங்க. நிறைய பேர் வலை விட்டு பிடிக்கிறாங்க, தூண்டி போட்டு பிடிக்கிறாங்க, மாவு தட்டு போட்டு மாவு போட்டு பிடிக்கிறாங்க. அதனால் தைரியமாக வந்து அதனால் எவ்வளோ மீனாலும் பிடிச்சின்னு போகலாம். இதுக்கு முன்னாடியிலேருந்து நிறைய பேர் சரியான மீன் பிடிச்சின்னு போகிறாங்க. ஒரு ஜிலேபி 1 கிலோ சைஸுக்கு இருக்குது ஏரியில். பிறங்க யாரெல்லாம் வந்து பிடிச்சிக்கிங்க. ஆனால் பிடிக்கணும், சேஃப்டியோடு வாங்க. ஏரி கொஞ்சம் ஆயிரம் தண்ணி அதிகமாக இருக்கும். அடுத்து சொன்னால் மட்டும் பாம்பு, பூச்சி, தண்ணியுடைய நிலைமை இதெல்லாம் கொஞ்சம் செட்டமாக நினச்சி மீன் பிடிக்குவாங்க. ஏன்னா நாங்கள் பக்கத்துலேயே இருக்கிறனால எங்களுக்கு ஓகே, எங்களுக்கு அந்த தண்ணி செட் ஆகும். அந்த அளவுக்கு நாங்கள் தண்ணிக்குள்ளே அதிகமாக யாரும் இருக்க மாட்டோம். அதனால சொல்கிறோம். ஆனால் மீன் தரமாக இருக்கும் ஏரியில், பிடிக்கிற மீன் தரமாக இருக்கும். நீங்கள் இன்னும் நல்லா பிடிக்க தெரிஞ்சுக்கலன்னா தரமான மீனெல்லாம் பிடிக்கலாம் ஏரியில். அதனால சொல்கிறேன். எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போகிற என்னென்ன ஏரியா, நாங்கள் புதுசாக போகிற இடமா இருக்கும், எங்கள் ஊருக்கு சுற்றிக்கிற ஏரியா இருக்கும், கண்டிப்பாக எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சி போடுவோம். இது ஒரு மெமரியாகவே இருக்கணும் அப்படின்றதாவே வீடியோ எடுக்கிறோம். இதெல்லாம் நாங்கள் எதுனா கற்றுக்கலாம், இல்லை உங்களுக்கு எதுனா தெரிஞ்சு எங்களுக்கு சொல்லலாம். எங்களுக்கு எதுனா தெரிஞ்சால் உங்களுக்கு சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் எல்லா கமெண்ட்ஸில் கொடுத்து போங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனு, பெல் பட்டனும் ஒரு தட்டு பண்ணுங்க. நம்ம சப்போர்ட்டு எங்களுக்கு வேணும். மறக்காமல் இந்த அக்ரிகல்ச்சர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தான் பிடிச்சிட்டே இருக்காரு. கேமரா சரியாக நிற்கலை, சாஞ்சிடுச்சு. அதனால் வீடியோ சரியான பொசிஷனில் சரி பண்ணிட்டு வரேன்.
பண்ணிட்டு திருப்பியும் போடுவேன். நிறைய வீடியோ கட் பண்ணி எடுத்துட்டேன். ரொம்ப லென்த்தாக இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் சுருக்கமாக சுருக்கி போட்டுருக்கேன். இந்த சுருக்கத்தையும் சுருக்காம பார்த்து ஒரு லைக் பண்ணுங்க. அதனால சொல்கிறேன். வீடியோ இதுக்கு வர போகிறோம். அதனால இது வரைக்கும் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறோன்னு லாஸ்ட்டாக கிளம்ப போகிறோம். மீன் பிடிச்சிட்டு இன்னைக்கு நாங்கள் மீனை பிடிச்ச காட்டிடுறோம். மீன் ஒரு 3 மணி நேரமா பார்ப்போமா? நாங்கள் இன்னைக்கு இவ்வளோ பிடிச்ச மீன் ஜிலேபி சாப்பிட்டுன்னு ஃபர்ஸ்ட்லேயே சுறா சொல்லிட்டோம். பொரியல்ல இருந்தாலும் 3 மணி நேரமா தூக்க முடியாமல் முடியாம தூக்கின்னு தூக்கின்னு வராரு. வராரு. இவ்வளோ மீன் தான் பிடிச்சிருக்கோம். பார்ப்போம். பெரிய சைஸ் எல்லாம் இருக்காது. மீடியம் சைஸ் ஒரு கை அளவு தான் இருக்கும். கை பட்டை அந்த சைஸ் தான் இருக்கும். பார்க்கலாம் பார்ப்போம். ஆனால் நீங்கள் பெரிய அளவா இல்லைப்பா பெரிய எவ்வளோ கிலோ? கை சைஸ்க்கான 2 கிலோ 3 கிலோ இருப்பாப்பா. பட்டை தான் பிடிச்சி வச்சிருக்கோம். தூக்கா இந்த அளவுக்கு அப்படிலாம் மீன் பார்க்காத. தூக்கி பிடிப்போம். இன்னும் ஒரு 7-8 கிலோ இருக்கும். சரியான மீன் பிடிச்சிட்டு வாய்ஸ் அந்த அளவுக்கு தான் பிடிச்சிட்டோம். சரியான மீன் இன்னைக்கு நாங்கள் பிடிச்சிட்டு அம்மா பிடிச்சது சொல்லக்கூடாது. ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கே சந்தோஷம். எவ்வளோ மீன் பிடிச்சிட்டு அளவுக்கு அந்த பிடிக்கலையும் எவ்வளோ மீன் பிடிச்சோமான்னு தெரியாது. ஒன்று ஒன்றா மாறிச்சு. ஒன்று ஒன்றா பிடிச்சி எடுத்து போட்டேன். லாஸ்ட்டாக பார்க்கும்போது வீட்டுக்கு போகும்போது இவ்வளோ மீன் இருக்கான்னு சப்போர்ட் பண்ணுங்க, இது பண்ணுங்க. நான் இவ்வளோ மீன் பிடிச்சிட்டு சுறா பொரியல்ல பாத்துங்க. இதுதான் இன்னைக்கு பிடிச்ச ஏரி போற ஏறி பார்த்து லொகேஷன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம்.